ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் இருக்க நரசிம்மர் கோயிலில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க இருக்குது. ஆனால் அந்த கோயில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தான் இருக்குது. பக்த பிரகலாதா அப்படின்ற ஒரு படம் இருக்குது, பல வரலாறுலாம் இருக்குது. அதில் வந்து தன் பக்தனுக்கோசம் வந்து நரசிம்மர் வந்து இந்த கடவுள் வந்து தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி என்னோடய கடவுள் வந்து தூணில் இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இது வச்சு அந்த தூணை உடைச்ச உடனே நரசிம்மர் உள்ளேருந்து அந்த எப்படி சொல்கிறது, ஒரு 42 அடியில் வர மாதிரி ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதுசாக வருங்க, சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட இது தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹலோ மக்களே, இது தாங்க ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் இருக்குங்க. இந்த கோயில் அதிகபட்சம் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஊருக்குள்ளே தான் இருக்குது. ரொம்பவே ஒதுக்கப்புறமான ஒரு இடத்துல தான் இருக்குது. அதனால் இது வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது தாங்க என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே போனவுடனே நம்ம நரசிம்மர் தான் இருப்பார். 42 அடியில் வந்து ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையில் இருப்பார். இங்கே பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த நரசிம்மர் சிலை எதிர்க்கவே ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் இருக்குங்க. அதோட அடி நமக்கு தெரியல. ஆனால் நரசிம்மர் சிலைக்கு ஆப்போசிட்லேயே ஆஞ்சநேயர் சிலையும் இருக்கும். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நரசிம்மர் சிலை எதிர்க்கவே இந்த ஆஞ்சநேயர் சிலையும் இருக்கும். இங்கே இருக்க பூசாரிக்கிட்ட நாங்கள் கேட்கும்போது, இந்த கோயிலில் வந்து அடிக்கடி பல விசேஷங்கள்லாம் நடக்கும், மக்கள் அதிகமாக வந்து போவாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இதை பார்க்க கொஞ்சம் ஊருக்குள்ளே இருக்கனால மக்கள் தொகை அதிகமாக வராத மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் மெயினான இடத்துல இருந்தால் மக்கள் பார்க்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். நரசிம்மரின் பல அவதாரங்கள் நீங்களே பாருங்கள் வீடியோவில். ஓகே மக்களே, மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.